நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளானா ஒருத்தன் வந்து எங்களை பார்த்து பவள விழா பாப்பா கேட்டிங்களா இல்லையம்மா? நான் திருப்பி சொல்லுவேனா இல்லையா? நீ பகல்லையே போடாத தாப்பா சொல்லுமா இல்லையா? என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாமே கத்தனை இல்லை. நேற்று கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினியா? ஆற்காட்டு நவாப் வந்தாரா? ஏம்மா பார்த்தீங்களா பகலையா டிவியில்? இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் புகழேந்திக்கிட்ட சொல்லி அந்த வீடியோவை கட் பண்ணி அனுப்ப சொல்கிறேன். ஆற்காட்டு நவாப் வந்தார், மன்னர், மன்னருக்கு மன்னர். விஜய் உட்காண்டிருக்கான். எந்த விஜய்? உங்கள் விஜய் கொலை பண்ண வரனா? கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தரனா? என்னடா பாட்டு எழுதுறீங்க எங்களை பார்த்தா? டேய், பாடினாலும் திமுக காரன் தான், ஆடினாலும் திமுக காரன் தான், ஆண்டாலும் திமுக காரன் தான்டா. எங்களை பார்த்து தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி மாயில் வசம்பு வச்சு தேய்க்கும். ஏன்டா நாயாட்டம் கத்துற? ஏன் நாயாட்டம் கத்துற? பேசு. எங்களை பார்த்து தீய சக்தின்ற வந்த உடனே எகிர்ற சொல்கிறான். ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே. மயரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சிருவேன். எங்களை ஒழிக்கிறேன்னு நினச்சவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சிடா இது. எங்களை ஒழிக்கிறேன்னு சொன்னவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சி. இடையில ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணான் எனக்கு. நான் வேலை மேலே இருந்தேன். உங்கள் தாத்தா செத்துட்டாரான்னா? அவன் சொன்னாம்மா. நான் ஃபோனில் திருப்பி கேட்டேன். சத்தியமாக செத்துருக்க மாட்டார், உயிரோடு இருப்பார், உடம்பு சரியில்லாத இருப்பார். ஏன்னு கேட்டான். ஒரே ஒரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது, அது கட்டிட்டு தான்டா சாவாருன்னு. கட்டிட்டு தான் செத்தார். ஏண்டா 70 வருஷம் கட்சி நடத்துவோம், 75 வருஷம் பவள விழா கொண்டாடுவோம், மிஸ்ஸாவை பார்த்து எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போவோம். அதில் பல பேருக்கு காது போச்சு, பல பேருக்கு காலு போச்சு, கண்ணு போச்சு, என் உயிரும் போச்சு. தடாவை பார்த்தோம். இந்த ஆர்கே நகரில் தனசேகரன் துப்பாக்கி சூடு செத்து போயிட்டான். பொடாவை பார்த்தோம். தடா மிஸ்ஸா எல்லாத்தையும் பார்த்து, இந்தி எதிர்ப்பை பார்த்து, உயிரை கொடுத்து, மயிரை கொடுத்து, கொரோனா காலத்தில் நாங்கள் செத்து உங்களுக்கு நல்ல உதவிகளை கொடுத்து இவ்வளவும் பண்ணி நிற்க வச்சா கட்சி ஆரம்பிச்சிருவாங்களாம். வாட்டர் போட் வைக்கிற வண்டி நோ நோ. வாட் அபவுட் ஈரோடு? நோ நோ. வாட் அபவுட் 2024? நோ நோ. ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துவோம். அதுக்காக நாங்கள் கட்சி நடத்துவோம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே மாவட்ட செயலாளர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடுவாருன்னு பார்த்தேன். உங்களை கழுவி காய வச்சுட்டு இருப்பேன். இப்போ சொன்னார்ல, சொல்கிறேன், இப்போ சொன்னார் இல்லைங்க உங்கள் எம்எல்ஏ ஐடி மூர்த்தி தானே? 25 வருஷம் ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தான்? இப்போ சொன்னாரா? ஸ்டான்லி ஆஸ்பத்திரி டெவலப் ஆச்சு, 100 படுக்கை 350 ஆச்சு. ஆர்எஸ்ஆரம் 150 படுக்கை 450 ஆச்சு. இக்கு பேட்டர் இல்லையாம். சுதந்திர இந்தியாவில் ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரியில் இக்கு பேட்டர் இல்லை. நான் வர வரைக்கும் சொன்னார். அதிமுககாரன் ஒன்றாந்தான் இங்கே காலையில் தூக்கு போட்டு செத்துணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிடா. புறப்பிரசவத்தில் பிறந்தாலோ, மஞ்சக்காமலை தாக்கினாலோ, தாய் சரியான சாப்பாடு சாப்பிடாம எதாவது துண்டாலோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கரண்ட்டு போட்டியில் வைக்கணும். எனக்கு இக்கு பேட்டரா நொக்கு பேட்டரெலாம் தெரியாது. நம்ம பெற்றது 2ம் சுகப்பிரசவம். இல்லைம்மா, இங்கே சொன்னார் 50 வருஷம் ஆச்சு நான் வந்து தான் போஜராஜர் பிரிட்ஜு கட்டினேன். இவர் 50 வருஷத்துலேயே இருக்கிறாரு. ஏன்னு எனக்கு தெரியல. சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் முடிஞ்சிச்சா இல்லையாண்ணா? சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அந்த போஜராஜ நகரை தாண்டி தான் வண்ணாரப்பட்ட கடைக்கு டிங்கர் கடைக்கு வருவார். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி. அப்போவே போஜராஜ நகர் இல்லை. போஜராஜ நகர் இல்லை. பிரிட்ஜு கட்டணும்னு எவனும் கனவு கண்டதும் இல்லை. கனவு கண்டவெல்லாம் செத்தும் போயிட்டான். உயிரோடு இருந்து 4.25 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சது உங்கள் எம்எல்ஏ ஒருத்தன் தான். சொன்னார் இல்லை, இதோ இருக்கிற இடத்துல இங்கே 2 ஸ்கூல் டெவலப் பண்ணி கொடுத்துக்கிறேன். அண்ணா பார்க்கு சொல்லுவார். காலையில் போனால் டிராஃபிக் ஜாம் ஆகுமா? வண்டி ரோட்லலாம் விட்டுருவான், கார் விட்டுருவான், பஸ்ஸு போச்சுன்னா நின்றுடும் இல்லையா? இப்போ உள்ள பைக்கை கொண்டு விட்டுருக்காரு. அவசியம் போர்டு 180 சதுரடியா பழசு முதல்ல. பார்த்தியா, இவர் 180ன்னு பேசினாரா? தப்போம் 200.
ஃபஸ்ட்டு. 200ன்னா என்ன சைஸ் சொல்லு? 3க்கு 6 கட்டில் இல்லை, அது ஒரு பெட்டும் போட்டு ஒரு பீரோ வச்சா அதான் 100 ஆச்சா. அதே மாதிரி இன்னொரு செத்தா 100. இதுதான் எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுத்த ஹவுசிங் போர்டு. அதை அந்த 200 420 வீடு கட்டி கொடுத்துக்கிறார் உங்கள் எம்எல்ஏ ஐட்ரிமூர்த்தி. புரியுதா? ஆனால் அவர் பேசும்போது லாஸ்ட்டில் சொன்னார், மறுபடியும் உதயசூரன் தான் நிற்கும், உதயசூரன். நான் அப்படி கேட்கவே மாட்டேன் சத்தியமாக. நான் செத்து போனாலும் போயிடுவேன்னு தவிர அப்படி கேட்கவே மாட்டேன். ஏன் சொல்லு? நீ ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற? ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரமாக? ஒரு 20 நிமிஷம் நிற்பியாமா லைனில் அதிகபட்சம். அப்புறம் என்ன பண்ணோம்? கிட்ட போனால் மை வைப்பான் இல்லையா? ஒரு பொட்டி கட்டின ரூம் இருக்கும், போய் அமுக்கணும் பட்டினை. அமுக்குனா கீன்னு ஒரு சவுண்டு வரும், வேலை முடிஞ்சு போச்சு. முன்னாடியாவது பழைய சீட்டு முத்திரையில் எடுத்து குத்தி இதில் குத்தி மடித்து பொட்டி உள்ளே போடணும். அந்த வேலை இப்போ இல்லை. இதுக்கு நீ செய்கிற நேரம் அதிகபட்சமாக 20 நிமிஷம் இல்லை 1/2 ஹவர் வச்சுக்க. நீ 1/2 ஹவர் உடச்சி உதயசூரனுக்கு கீன்னு ஒரு அமுக்கு அமுக்கிட்டா 5 வருஷம் உன் காலை நாயாக சுற்றுறதுக்கு திமுக காரன் இருக்கான்னு அவனை விட்டுட்டு நீ வேற எவனா தேர்ந்தெடுத்தா. இங்கே சாதிக்கு சொன்ன மாதிரி இது திமுக அதிமுக போட்டி இல்லை. அதிமுகன்ற கட்சி நரேந்திர மோடியோட ஜுப்பா பாக்கெட்டில் சொருவிட்டான். இவனுங்க தப்பிச்சு வெளியே வர முடியாது. எப்படி ஒரு குண்டானில் வந்து நண்டு தந்து போட்டால் மற்ற நண்டு உள்ளே இழுத்துக்குமோ அவ்வளோதான். இனி ஜென்மத்துக்கு அவனுங்க ஏந்து வர முடியாது. பாண்டிச்சேரி கதை என்னாச்சு? அதே கதை தான் இங்கே என்ன பார்க்குறான். ஒரு வேளை என் தாயை நீ மாற்றி ஏற்றி கியான்னு கத்தனேன்னு வச்சுக்கா, 1000 ரூபா கட்டு, பசங்க படிக்கிற 1000 ரூபா கட்டு, நீ மசூதிக்கு பேதியாச்சின்னு வச்சுக்கா. நம்ம வீட்டில் பேதியாச்சின்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான்? மாரியாத்தா கோயிலுக்கு போய் மந்திரிப்ப பக்கத்துட்டுக்காரம்மா சொல்லும், அதுவும் இந்த தான் இருக்கும். நீ மசூதிக்கு போய் பாய் மந்திரிச்சாருன்னா பேதி நின்றும், பொன்னேரிக்கெல்லாம் போகாத, சொல்லமா இல்லையா? போனால் மந்திரிப்பாரா பாய்? பேதி நின்றுமா இல்லையா? நம்ம கூழ் ஊற்றினா பாய் 500 ரூபா டொனேஷன் கொடுப்பாரா? பாய் நெருப்பு மெரிச்சாருன்னா நம்ம கட்டம் வாங்கி கொடுப்போமா? நான் அப்போ பீட்டர் நத்தனா முன்சாமி லைட்டு போடுறேன்னா நம்ம ஒத்துமையாக தாங்கிறோம். அந்த கதை தான் இப்போ சாதிக்கு சொன்ன அந்த திருப்பரங்குன்றம் வேலை. அந்த வேலைக்கெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அது சுட்டு போட்டாலும் நரேந்திர மோடி இல்லை, அவனை பெற்ற ஆத்தா வந்தாலும் அவங்க ஆயா எழுந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் அவனால காலை வைக்க அண்ணன் தளபதி சத்தியமாக விட மாட்டார். உயிரே போனாலும் விட மாட்டார். நான் எழுதி கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய போராட்டம். இப்போ சொன்னாங்க திருப்பரங்குன்றம் மலை பற்றி சொன்னான். ஏற்றலைன்னா உனக்கு டேஞ்சரு, எங்கள் ஏட்ட வந்து நிற்கணும்னு சொன்னான் இல்லையா கமிஷனரையும் கலெக்டரையும். என் கவர்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரி போய் ஒன்றா கூட கோர்ட்டில் கை கட்டி நிற்பான். தமிழ்நாட்டில் இருக்கிற என் மக்களை நான் சண்டை போட்டு செத்து போக விடமாட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனாவது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆட்சியை தான் நடத்திட்டுருக்கோம். இதில் எவன் ஒன்றா வரட்டும், எவன் ஒன்றா போட்டோம். உங்கள் வீட்டில் அந்த விஜய் கட்சியில் எதனா பசங்க சத்தியமாக இருக்குதுங்கள்ல, இருக்கணும். நீ சிரிக்காத, மழுப்பாத, இருக்கும். நீ இந்த துண்டை போட்டுக்கின்னு நான் விஷம் வைப்பேன், என் புருஷனை விட விஜய் தான் நல்லதுன்னா எல்லாம் ஒன்று தாலி அறுத்துட்டு ரோட்டில் நிற்பீங்க, கல்யாணம் ஆகாத வீட்டில் கிடப்பீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லி திருத்தி. ஏன்னா அதுவும் நம்ம குழந்தை தானே, ஒன்று என் அண்ணன் பொண்ணாக இருப்பா. அப்போ என் புருஷனை விட விஜய் அதிகமாக அந்த பொண்ணு யார் தெரியுமா? இங்கே எல்லாம் மொட்டையாக பேசிட்டாங்க. ஒரு கண்ணாடி போட்டுன்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு இல்லை, என் புருஷனை விட விஜய் அழகாக இருப்பார்னு. அந்த பொண்ணு பெரம்பலூர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 பொம்பளை பசங்க. சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசங்களை ஹாஸ்டலில் தங்கி வச்சு படிக்க வைக்கிற பொண்ணு. இந்த பொம்பளை இப்படி சொல்லி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்த உடனே அந்த 2 பசங்களாம் ஹாஸ்டல் விட்டு ஓடி போய் அம்மா காலை பிடிச்சி அழுது அவள் 1 மாதம் வீட்டில் வராமல் வெளியே இருந்தாள். ஏண்டி படுபாவிங்களா இப்படி சொல்லிவிட்டு காரி மஞ்சி பழப்பம் நடத்துறீங்க? வேணாம். உங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு கட்சி திமுக, வாழ வைக்க ஒரு தலைவன் தளபதி. உன் கதை என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன மணி? என்ன 9:15? எப்படி நான் ஒரு 1/2 ஹவராவது பேசுவேன்னா 9:45 ஆகுமா? 9:45 ஆனால் 10 மணிக்கு மூடிடுவான். பரபரன்னு ஓடி போய் போட்டு படுத்து தூங்கிட்டு காலையிலேருந்து அர்ஜென்ட்டாக வேலைக்கு போயிடுவார். இருக்கியா நடுவில் வர
உணர்ச்சியெல்லாம் நீ ஒன்றும் பொங்க வேணாம். அப்புறம் எனக்கு பொங்கிடுச்சுன்னா யார் வர்றது? என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? பாதி கேர் ஆயிடுச்சு. நான் இங்கே வரும்போது நீங்களும் வரல, இங்கே யாரும் வரல. சந்தா போகிறதுக்கு நான் என்ன விஜயா? நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் பாவி போவேன். ஸ்ட்ரெயிட்டாக தண்டார்பேட்டிலேருந்து கிளம்புனேன். பத்மநாபா தேட்டர் வந்தேன், பொண்ணை பார்த்தேன், கல்யாணம் பண்ணேன். 2 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு பிறந்தது. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒன்று பிறந்தது. 2த்துக்கும் கல்யாணம் பண்ணேன். இப்போ இந்த ஜூன் மாதம் முடிஞ்சதோட 40 வருஷம் ஆச்சு. ஒரே பொண்டாட்டி, 2 பொண்ணு. அப்புறம் என்ன போய் மேடையில் ஸ்ட்ரைட்டாக போடுறாங்க. நான் கிராஸில் போகவே மாட்டேன். 2021 ஆட்சிக்கு வந்தோம். 26 தேர்தல் வரப்போகுது. இங்கே நிறைய கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் அக்கா தங்கச்சி உட்காண்ட்ருக்கீங்க. அங்கே கொஞ்சம் தூரமாக அக்கா தங்கச்சி, என் சித்தாத்தா, பெரியாத்தா, எங்கள் ஆயா, என் அண்ணி எல்லோரும் நீங்கள் தான் உட்காண்ட்ருக்கீங்க இல்லையம்மா? உங்களுக்கும் நெஞ்சில் ஈரம் இருக்கும். மனுஷனாக பிறந்தா ஈரம் ஓணும் இல்லை, கருணை ஓணும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே 18 வயசு ஓட்டு போடுற வயசை தாண்டவங்க தான் எல்லாம் உட்காண்ட்ருக்கீங்க. 18 வயசு கீழே யாரும் இங்கே இல்லை. இங்கே கூட சொன்னாங்க, என் வீட்டில் 9 ஓட்டுக்குது, போடலன்னா விஷம் குடிச்சு கொண்டுருவேன்னு எவ்வளோ சொன்னான்னு சொன்னாங்க. அதுக்கு 16 வயசு கூட முடியல. நம்மெல்லாம் பழைய ஆள். பொண்ணு பார்க்க போனாவே பார்த்து சொல்லிடுவோம், இது முத்தி பூஞ்ச மூஞ்சா இளம் மூஞ்சான்னு இல்லையா? அதனால் அது சொல்லிச்சு இது சொல்லிச்சின்னு இல்லை. நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்களா இல்லையாம்மா? போனால் தானம்மா நம்மளுக்கு சோறு. ஒத்தையாக சம்பாரித்து போகிறதுக்கு நம்ம என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்லையா பிடுங்குறோம்? ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், சம்பளம் வாங்கணும் இல்லையா? அந்த சம்பளத்தை வாங்கினா வீட்டில் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கொண்டாந்து கொடுப்போம் இல்லை? ஒன்று புருஷங்கிட்ட கொடுப்போம், இல்லை மாமியார்கிட்ட கொடுப்போம், யார் வீட்டுக்கு பெரிய ஆளோ அவங்கக்கிட்ட கொடுப்போம். இவ்வளோ நாளும் கொடுத்துட்டு தான் இருந்தீங்க, 21 வரைக்கும். கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அதே வேலைக்கு தானே போகணும். போனால் காலையில் எழுந்து அவசரமாக புருஷனுக்கு சோறு கட்டி கொடுத்துட்டு, பசங்களுக்கு டிஃபனுக்கு பண்ணி எதனா ரெடி பண்ணி கொடுத்துட்டு, கடந்து தலையை குளிச்சுட்டு, தொலைக்க முடியலன்னா உடனே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு, ஒரு பூ கண்டிப்பாக சத்தியமாக வச்சு அவனோன்னு முடிவு இருந்தால் நீட்டு பூ வச்சு ஏர்பின் சொருவத்துக்கு பதிலாக ஒரு ரோஸ் எடுத்து சொருவிக்கின்னு, ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் ஒரு ஐயில் செப்பலம் போட்டுக்கின்னு, ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிக்கின்னு என்ன பண்ணோம்? நேற்று எங்கே சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுத்த அதே ஆளுகிட்ட போய், அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கையேந்தினியே. உன்னை பெத்தவளோ கண் கலங்கவில்லை. எங்கள் முதல்வர் தளபதி கண் கலங்கினார், கையெடுத்து போட்டார். அதனால் வந்தது விடியல் பயணம். பஸ்ஸு கொடுத்தாச்சு. வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் சும்மா இருப்பாங்களா? நான் கொஞ்சம் கலராக இருப்பேன், என் புருஷன் சந்தேக பிராணி, இன்னும் நம்ம ஏரியா ஆளுங்கன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. அவன் அனுப்ப மாட்டானே அந்த சோம்பேறி சொல்லுவீங்களா இல்லையா? இப்போ இப்படி உட்காந்துக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் நீங்கள் தூங்கி, எல்லாரும் எழுந்திரிக்க முன்னாடி நீங்கள் தானே எழுந்திருக்கிறீங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாடாக உடைச்சி ஓடா தேஞ்சிங்களே. உங்கள் உழைப்பை உன் கணவன் அங்கீகரித்தானா? உன் மாமனார் மாமியார் அங்கீகரித்தாளா? வேறு எவனும் அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் பெற்றெடுக்காத பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதி அங்கீகரித்தார், கையெழுத்து போட்டார். அது பிச்சை காசா, ஓசி காசா? உங்கள் உரிமை தொகை என்று பெயர் வைத்து உரிமையோடு 1000 ரூபாய் கொடுத்தோம். வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம்.
பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற என் தங்கச்சி பசங்க, எங்கள் அண்ணி பசங்கள்லாம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு, எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன், ஸ்டேஷ்னரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், நான் எல்லார்கிட்டையும் கையேந்திரன தாத்தா, என்ன பார்க்க மாட்டியான்னு கேட்டால், உன்னை பெற்றெடுத்த தாத்தன் உன்னை கவனிக்காவிட்டாலும் உன்னை பெறாத தாத்தா இந்த தளபதி இருக்கிறேன், நீ எத்தனை ஆண்டு படித்தாலும் மாதம் உனக்கு 1000 ரூபாய் தருவேன், அது புதுமை பெண் திட்டம். பையன் சும்மா இருப்பானா? யோ, இது என்னையா நியாயம்? ஒரே அம்மா ஒரே அப்பா ஒரே வயிறு, என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்டான். போன வருஷம் கேட்டான். எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், நீ ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் நீயும் கல்லூரிக்கு போனால் உன் தாத்தா உனக்கும் மாதம் 1000 தருவேன், அதற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். இப்படி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. 1லேருந்து 5வது படிக்குதில்ல குழந்தைங்க, அதுங்க சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், பையன் மாட்டிக்கிட்டு போனால் பசிக்கிற வயிற்றை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனான்னு கேட்டப்ப சொன்னார், உன் தாத்தா உன்னையும் கைவிட மாட்டான், இதோ கையெழுத்து போட்டேன், இன்று முதல் உனக்கு காலை உணவு திட்டம் என்று தந்தோமா இல்லையா? இதை தாண்டி இதோ ராயபுரம் பிரிட்ஜ் இறங்குகிறது. இங்கே ஒரு விபத்து நடந்தால் அடிபட்டவனை கொண்டு போய் ஒரு ஆட்டோக்காரன் தான் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். எங்கே விட்டாலும் இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் தெரியுமா? ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்ந்தவன் பொழைச்சானோ இல்லையோ, அவன் பொழைச்சான், அவன் குடும்பத்தோடு வாழ்ந்தான். கொண்டு போய் சேர்த்த ஆட்டோக்காரன் இருக்கான்ல, அவன் தாலி அறுந்து போயிடும். ஆமாம், டிராஃபிக் கேஸ் போட்டுருவான். அவன் 1 மாதம் உடம்பு சரியில்லாத வீட்டில் இருந்து காலைல மாரியாத்தா கோயிலுக்கு போய் மின்ட்டில் இல்லை அம்மன் கோயில், அங்கே சாமி கீமி கும்பிட்டு மடியில் சாவியை வச்சு சாவியை எலுமிச்சம்பழத்தையும் ஒன்றா வாங்கிட்டு வந்து சாவியை போட்டு சும்மா அப்படி தூக்குவான்ல, போலீஸ் வந்து கையை நீட்டும். நீ போன மாதம் ஆட்டோவில் ஒரு பேஷண்ட்டை போய் சேர்த்துலப்பா, செத்துட்டாங்க, உன் மேலே கேஸுக்குதுவா சொன்னாங்களா இல்லையாம்மா? 21க்கு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா? அதை பற்றி அவனா கவலைப்பட்டானா? இல்லை, எங்கள் அண்ணன் முதலமைச்சர் தான் கவலைப்பட்டார். இப்படி பண்ணால் எவன் கொண்டு போய் சேர்ப்பான்? எல்லாரும் ரோட்லேயே அடிபட்டு செத்து போவானே, என்ன பண்ணலான்னு பார்த்தாரு. அவனை கொண்டு போய் நீ வந்து ஸ்டான்லிலேயோ ஜிஹெச்லேயோ சின்ன ஸ்டான்லிலேயோ சேர்க்காத, நீ அப்போலோலேயே சேர்த்தா கூட 48 மணி நேரம் அவரை செவலவே உங்கள் புள்ள தளபதி ஸ்டாலின் ஏற்பான் என்று அறிவித்து அதை நம்மை காக்கும் 48 கொண்டு போய் சேர்த்தான்ல ஆட்டோக்காரன். அவனை கூப்பிட்டு, முன்னாடி போலீஸ் லட்டி வரும்ல, இப்போ லட்டி வராது, கவரில் 5000 ரூபா பணம் வரும். சேர்த்தையடா கிளேடி, நீ வச்சுக்கடா, உன்னால் ஒரு உயிர் பொழைச்சிதுடா. எனக்கு சுகர், எனக்கு பிபி, பஸ்ஸில் ஏற கால் வராது, மக்களை தேடி மருத்துவம். நான் கொரோனா காலத்தில் ஸ்கூல் நின்றுட்டேன், படிக்க வைக்க முடியல, இல்லம் தேடி கல்வி. எனக்கு தாசில்தார் ஆஃபீஸ் போக முடியாது, பட்டா வேணும், டெத் சர்டிஃபிகேட் வேணும், மக்களை தேடி முதல்வர். வந்தோமா இல்லையா கேம்ப் போட்டு? நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தந்தோமா? ஆனால் நாங்கள் எப்போ வந்தோம்? கொரோனா உச்சத்தில் இருந்தது, 2வது அலை வீசிச்சு, நாங்கள் எலெக்ஷனில் நின்னோம். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, படுபாவி, ரயில் ஓடல, பஸ்ஸு ஓடல, ரோடே காஞ்சி போய்க்குது, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, படுபாவி, ஒரு 5000 ரூபா கொடுறான்னு கேட்டோமா இல்லையா? என்னம்மா பண்ணார்? ஞாபகம் இருந்தால் சொல்லு, எவ்வளோ கொடுத்தாரு? எவ்வளோம்மா? அவங்க சொல்லிட்டேன், உன்னையா கேட்டேன். உன் கதை என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன மணி? என்ன 9:15? எப்படி நான் ஒரு 60 ரூபாவது பேசுவேன்னா 9:45 ஆகுமா? 9:45 ஆனால் 10 மணிக்கு மூடிடுவான். பரபரன்னு ஓடி போய் போட்டு படுத்து தூங்கிட்டு காலையிலேருந்து அர்ஜென்ட்டாக வேலைக்கு போயிடுவார்.
நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, என் அக்கா தங்கச்சிக்கிட்டையும் என் அண்ணிக்கிட்டேயும் சொன்னேன்னு வச்சுக்க, இதை 4 பேருக்கு சொல்லாமல் நீங்கள் தூங்க மாட்டீங்க. இப்படிலாம் ஒருத்தன் வந்து பேசினா கருணையோடு கேட்டான், மறந்துடாமல் உதயசூரியனுக்கு போட்டுறே பாவண்டி ஸ்டாலின் சொல்லுவியா இல்லையா? அதனால தான் நான் ஓட்ட கேட்குறேன். 5000 ரூபா கொடுக்க சொன்னால் 1000 ரூபா கொடுத்தார். கல்லாப்பட்டியில் என்ன பணம் இருக்குது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எதிர்க்கட்சி. அப்போ சொன்னார், நீ 5000 கேட்டேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 தருவேன். எப்போ தருவேன்? ஜூன் மாதம் தாத்தா கலைஞர் பிறந்த நாளில் தருவேன். சொன்னது ஜூன் மாதம், கொடுத்தது மே மாதம் 2000, ஜூன் மாதம் 2000. கொடுத்தோமா இல்லையா? இவ்வளவும் செய்து காசே இல்லாமல் அந்த கொரோனா காலத்தில் இந்த இருக்கிற வாப்பே சுரேஷ், புகழேந்தி எல்லாரும் உலகமே என்ன சொல்லிச்சு? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. ஒருத்தன் பார்த்து பேசலை. கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் கார்பரேஷன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டுச்சா இல்லையாம்மா? எவனும் பார்க்க முடியல. அதுலேயும் என் பொண்டாட்டி சத்தியமாக என்னை பார்க்கல, நாடோடி உங்கள்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த மாதிரி சூழ்நிலையில் உலகமே ஒருத்தன் பார்க்கல. தமிழ்நாட்டில் 31 மந்திரி, இங்கே ஜெயக்குமார்னு ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் முடிவெட்டுறவன் வரண்டா. ஏண்டாப்பா இங்கே வயசு 67டா, 6:45 பணியில் உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் பேச விடு, நான் பேசிட்டு போகிறேன். சத்தியமாக பேசுவேன். என்னோடய வாழ்க்கையே இந்த கட்சிக்கு தாண்டா, என்னோடய வாழ்வே இந்த கட்சிக்கு தாண்டா. 67 வயசுடா. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 2.5 மாதம் ஜெயிலுக்கு போனேன்டா, உங்களுக்காக தான்டா போனேன். பேச வேணான்னு சொன்னால் கூட என் இளம் சிங்கங்கள் ஆசை தீர பேசிவிட்டு 2.5 மாதம் சிறையில் இருந்தேனே தவிர எந்த கட்சிக்கும் ஓடலடா. அண்ணன் சாவர வரைக்கும் ஓட மாட்டேன்டா. ஒரே ஒரு ஆசைடா எனக்கு, ஒரே ஒரு ஆசை. பாட்டில் சொல்லுவாங்க, எல்லோருக்கும் ஊர்கோலும் 2 தரம். அது எனக்கு 3 வாட்டி ஒன்றுண்டா. ஒன்று கல்யாண ஊர்வலம், ஒன்று சாவு ஊர்வலம் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு முதல் ஊர்வலம் நடந்து முடிந்து விட்டது. 2வது ஊர்வலம் மேடையில் பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் கண்மூட வேண்டும். இங்கிருந்து வீட்டுக்கு ஒரு ஊர்வலம், வீட்டிலிருந்து இடுகாட்டுக்கு ஒரு ஊர்வலம். இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளுக்கு சொல்லுவேன், இதை போல ஒரு புதிய துண்டு, ஒரு மைக்கும் என் பிணத்தில் வைத்தால் நான் நிம்மதியாக செத்து போய்விடுவேன். இதை விட எனக்கு வேறு எந்த ஆசையும் தேவையில்லை. ஆனால் நான் சாகும்போது திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும். ஒரே ஒரு ஆசை. இதை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போது நான் சொன்ன அத்தனையும் தளபதி ஸ்டாலின் செய்தார். பணமே இல்லை. 5000 கேட்டால் 1000 ரூபாய் கொடுத்தான். பணம் எங்கே இருக்கிறது என்று கேட்டான். ஆனால் இவ்வளவும் செய்தாரே, அவராக செய்தாரா? இல்லை, அவள் உடம்பில் ஓடுகின்ற ஐயா கலைஞரின் ரத்தம் அதை செய்ய வைத்தது. அவர் 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். நான் ரொம்ப நாள் ஆச்சு மிட்டாய் சாப்பிட்டு, கொஞ்சம் ஒன்றா வாங்கி வை கட்டிங் போட்டுடுறேன். ஆமாண்டா பாவி, 2 ரூபா டம்ளர் இருக்கும்போது சாப்பிட்டேன். இப்போ 8 ரூபாயா 10 ரூபாயா? 10 ரூபாயா கிளாஸ். அப்போ எவ்வளோ நாள் ஆகுது பார்த்தியா? ஏன் சாப்பிட்றதுக்கு பயமா? சாப்பிட்டா சீக்கிரம் உடம்பு போயிடும், பேசிட முடியாது. எங்கள் அண்ணன் உதயநிதியை முதலமைச்சராக்காத நான் பேசணுமா இல்லையா? அதுக்காக கண்ட்ரோல். தாத்தா கலைஞர் 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். அளப்பரிய திட்டங்களை தந்தார். அண்ணன் தளபதியை போல் என் தாய்மார்களே, வயதான தாய்மார்கள், பிள்ளை குட்டி பெற்ற தாய்மார்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர் ஆட்சி காலத்தில் நீங்கள் பெண் குழந்தையை பெற்றால், ஒரு பெண்ணை பெற்றால் திருமணத்திற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று உங்கள் முன்னால் நின்று பேசுகின்ற எனக்கு தெரியும். ஆனால் தாத்தா கலைஞர் சொன்னார், என் தாயே இருக்கியா நடுவில் வர உணர்ச்சியெல்லாம் நீ ஒன்றும் பொங்க வேணாம். அப்புறம் எனக்கு பொங்கிடுச்சுன்னா யார் வர்றது? என்னவா இப்படி பண்றீங்க? பாதி கேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு. போடாமல் மேடை விட்டு போக மாட்டேன்டா. போதுமாடா. சொல்ல வந்த எலெக்ஷன் வருது இல்லை தம்பி,
வரப்போகிற நாய் பேய் நரியெல்லாம் நம்மளை திட்டிகிட்டு இருக்காண்டா. உயிரை கொடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கோம். 96 வயசு ஐயா தாத்தா கலைஞருக்கு நடக்க முடியல, முதுகில் ஆப்ரேஷனு, தள்ளு வண்டியில் தான் தள்ளினாங்க. ஆனால் அவர் தள்ளாடி போனாலும் தமிழ்நாடை தள்ளாடாமல் பார்த்துக்கினாரா இல்லையா? அவர் சொன்னார், ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் திருமணம் நடத்த வேண்டுமா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு தூக்கம் வரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ். மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக உணவு கொடுத்து முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறான், அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? +10 முடித்தானா? +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? வாங்கித்தர உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் சைக்கிள் ஓட்டினானா? +1 +2 முடித்தானா? காலேஜுக்கு போக வேண்டுமா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் தருகிறேன். அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனும் மாதமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். அழகாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வா. சிக்கலாக வந்ததா? உனக்கு உடம்பு சரியில்லையா? கஷ்டகாலம் வந்ததா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? வைக்கிறதா? கஷ்டமாக இருக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் பிரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். தாத்தா இவ்வளவும் செஞ்சு வைப்போம், அதோட விட்டாரா? அதோட விட்டாரா? இல்லை. அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் 1.5 கண்ணை, அதோ போகிறான் டப்ஸா. சொன்னமா இல்லையா? அவன் மனசு நொந்துதா இல்லையா? அந்த மனது எங்கள் தாத்தாவுக்கும் நொந்தது. அதனால் அழைத்தார். நீ நொண்டி இல்லை, டப்ஸா இல்லை, 1.5 கண்ணை இல்லை, இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9. சொன்னீங்களா இல்லையா? அவனை பெற்றவர்களும் கைவிட்டார்கள், மற்றவர்களும் கைவிட்டார்கள். எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை. அவனை அழைத்தார். இன்று முதல் நீ பொட்டை இல்லை, நீ 9 இல்லை, உனக்கு அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்னாரே. இப்படி அனைத்தையும் தந்தார் எங்கள் தாத்தா கலைஞர். பெண்களை வாழ வைக்க திருமண உதவி திட்டம் தந்தால் எங்கள் அண்ணன் தளபதி பெண்கள் படித்து முன்னேற பணம் கொடுத்தார். எங்கள் தாத்தா கலைஞர் நொண்டி என்றவனை
மாற்றுத்திறனாளி என்று பெயர் மாற்றினால் எங்கள் அண்ணன் தளபதி அந்த மாற்றுத்திறனாளியை மாநகராட்சி மன்றத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார். எங்கள் அண்ணன் ஐயா கலைஞர் திருநங்கை என்று பெயர் வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தார். எங்கள் தாத்தா கலைஞர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி விவேகானந்த பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் கண்ணாடி பாலம் அமைத்தார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டல் பார்க் கட்டினால் எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலும் கோவையிலும் டைட்டல் பார்க் பண்ண போகிறார். இதை சொன்னால் வாரிசு அரசியல்னு சொல்லுவோம். வாரிசா இல்லையா? ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது, அதனால் வாரிசு வருகிறது. வாரிசா இல்லையா என்பது வேறு. தாத்தா ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் மகன் தளபதி 2 அடி எடுத்து வைத்திருக்கிறார். அடுத்து எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? என் தாய்மார்களை இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தார். அந்த பெண் குழந்தைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தார். திருமணம் நடந்த 3 மாதத்தில் மணமகன் சிறைக்கு போய்விட்டு அவள் மாசமாகி போனால் அந்த உங்கள் வீட்டு பெண் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? பாழாய் போன கருவான நேரம் மாப்பிள்ளையை சிறைக்கு அனுப்பிவிட்டது, இந்த கருவை கலைத்துவிடு என்று சொல்வீர்களா மாட்டீர்களா? அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தவர் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி. எங்கள் அன்னை துர்காவுக்கு திருமணம் நடந்தது. 3 மாதத்தில் எங்கள் அண்ணன் தளபதி மிசா கைதியாக சிறைக்கு சென்று விட்டார். அவள் கருவுற்றாள். அவளுக்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்க ஆள் இல்லை. 7ஆம் மாதம் ஜடை தைக்க உறவினர் இல்லை. 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. கருவுற்ற குழந்தையோடு ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே பிள்ளை பெற்றால் பெற்ற பிள்ளையை பாலூட்டி சீராட்டி ஆடை போட்டு குளிப்பாட்டி அதை சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போய் காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ உருவாக்கிய கருவை எல்லோரும் கலைத்துவிடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இவ்வளவு சாதனை பண்ணி வச்சா நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளானா ஒருத்தன் வந்து எங்களை பார்த்து பவள விழா பாப்பா கேட்டிங்களா இல்லையம்மா? நான் திருப்பி சொல்லுவேனா இல்லையா? நீ பகல்லையே போடாத தாப்பா சொல்லுமா இல்லையா? என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாமே கத்தனை இல்லை. நேற்று கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினியா? ஆற்காட்டு நவாப் வந்தாரா? ஏம்மா பார்த்தீங்களா பார்க்கலையா டிவியில்? இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் புகழேந்திக்கிட்ட சொல்லி அந்த வீடியோவை கட் பண்ணி அனுப்ப சொல்கிறேன். ஆற்காட்டு நவாப் வந்தார். மன்னருக்கு மன்னர் விஜய் உட்காண்டிருக்கான். எந்த விஜய்? உங்கள் விஜய் கொலை பண்ண வரனா? கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேண்ணா. என்னடா பாட்டு எழுதுறீங்க எங்களை பார்த்தா? டேய், பாடினாலும் திமுக காரன் தான், ஆடினாலும் திமுக காரன் தான், ஆண்டாலும் திமுக காரன் தான்டா. எங்களை பார்த்து தீய சக்தி மாயில் வசம்பு வச்சு தேய்க்கும். ஏன்டா நாயாட்டம் கத்துற? ஏன் நாயாட்டம் கத்துற? பேசு. எங்களை பார்த்து தீய சக்தின்ற வந்த உடனே எகிர்ற சொல்கிறான். 1 டிவிக்கே 1 டிஎம்கே மயரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சிருவேன். எங்களை ஒழிக்கிறேன்னு நினச்சவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சிடா இது. எங்களை ஒழிக்கிறேன்னு சொன்னவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சி. இடையில ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணான் எனக்கு. நான் வேலை மேலே இருந்தேன். உங்கள் தாத்தா செத்துட்டாரான்னு. அவன் சொன்னாம்மா. நான் ஃபோனில் திருப்பி கேட்டேன். சத்தியமாக செத்துருக்க மாட்டார், உயிரோடு இருப்பார், உடம்பு சரியில்லாத இருப்பார். ஏன்னு கேட்டான். ஒரே ஒரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது, அது கட்டிட்டு தான்டா சாவாருன்னு. கட்டிட்டு தான் செத்தார். ஏண்டா 70 வருஷம் கட்சி நடத்துவோம், 75 வருஷம் பவள விழா கொண்டாடுவோம், மிஸ்ஸாவை பார்த்து எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போவோம். அதில் பல பேருக்கு காது போச்சு, பல பேருக்கு காலு போச்சு, கண்ணு போச்சு, என் உயிரும் போச்சு. தடாவை பார்த்தோம். இந்த ஆர்கே நகரில் தனசேகரன் துப்பாக்கி சூடு செத்து போயிட்டான். பொடாவை பார்த்தோம்.
தடா மிஸ்ஸா எல்லாத்தையும் பார்த்து இந்தி எதிர்ப்பை பார்த்து உயிரை கொடுத்து மயிரை கொடுத்து கொரோனா காலத்தில் நாங்கள் செத்து உங்களுக்கு நல்ல உதவிகளை கொடுத்து இவ்வளவும் பண்ணி நிற்க வச்சா கட்சி ஆரம்பிச்சிருவாங்களாம். வாட் அபவுட் விக்கிரவாண்டி? நோ நோ. வாட் அபவுட் ஈரோடு? நோ நோ. வாட் அபவுட் 2024? நோ நோ. ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துவோம். அதுக்காக நாங்கள் கட்சி நடத்துவோம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே மாவட்ட செயலாளர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடுவாருன்னு பார்த்தேன். உங்களை கழுவி காய வச்சுட்டு இருப்பேன். இப்போ சொன்னார்ல, சொல்கிறேன், இப்போ சொன்னார் இல்லைங்க, உங்கள் எம்எல்ஏ ஐடி மூர்த்தி தானே 25 வருஷம் ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தான்? இப்போ சொல்கிறாரா? ஸ்டான்லி ஆஸ்பத்திரி டெவலப் ஆச்சு, 100 படுக்கை 350 ஆச்சு, ஆர்எஸ்ஆரம் 150 படுக்கை 450 ஆச்சு. இக்குபேட்டர் இல்லையாம். சுதந்திர இந்தியாவில் ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரியில் இக்குபேட்டர் இல்லை நான் வர வரைக்கும் சொன்னார். அதிமுககாரன் ஒன்றாந்தான் இங்கே காலையில் தூக்கு போட்டு செத்துணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிடா. புறப்பிரசவத்தில் பிறந்தாலோ மஞ்சக்காமலை தாக்கினாலோ தாய் சரியான சாப்பாடு சாப்பிடாம எதாவது துண்டாலோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கரண்ட்டு போட்டியில் வைக்கணும். எனக்கு இக்கு பேட்டரா நொக்கு பேட்டரெலாம் தெரியாது. நம்ம பெற்றது 2ம் சுகப்பிரசவம். இல்லைம்மா, இங்கே சொன்னார் 50 வருஷம் ஆச்சு நான் வந்து தான் போஜராஜர் பிரிட்ஜு கட்டினேன். இவர் 50 வருஷத்துலேயே இருக்கிறாரு. ஏன்னு எனக்கு தெரியல. சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் முடிஞ்சிச்சா இல்லையாண்ணா? சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அந்த போஜராஜ நகரை தாண்டி தான் வண்ணாரப்பட்ட கடைக்கு டிங்கர் கடைக்கு வருவார். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி. அப்போவே போஜராஜ நகர் இல்லை. போஜராஜ நகர் இல்லை. பிரிட்ஜு கட்டணும்னு எவனும் கனவு கண்டதும் இல்லை. கனவு கண்டவெல்லாம் செத்தும் போயிட்டான். உயிரோடு இருந்து 4.25 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சது உங்கள் எம்எல்ஏ ஒருத்தன் தான். சொன்னார் இல்லை, இதோ இருக்கிற இடத்துல இங்கே 2 ஸ்கூல் டெவலப் பண்ணி கொடுத்துக்கிறேன். அண்ணா பார்க்கு சொல்லுவார். காலையில் போனால் டிராஃபிக் ஜாம் ஆகுமா? வண்டி ரோட்லலாம் விட்டுருவான், கார் விட்டுருவான், பஸ்ஸு போச்சுன்னா நின்றுடும் இல்லையா? இப்போ உள்ள பைக்கை கொண்டு விட்டுருக்காரு. அவசியம் போர்டு 180 சதுரடியா பழசு முதல்ல. பார்த்தியா, இவர் 180ன்னு பேசினாரா? தப்போம். 200 ஃபஸ்ட்டு. 200ன்னா என்ன சைஸ் சொல்லு? 3க்கு 6 கட்டில் இல்லை. அது ஒரு பெட்டும் போட்டு ஒரு பீரோ வச்சா அதான் 100 ஆச்சா. அதே மாதிரி இன்னொரு செத்தா 100. இதுதான் எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுத்த ஹவுசிங் போர்டு. அதை அந்த 200 420 வீடு கட்டி கொடுத்துக்கிறார் உங்கள் எம்எல்ஏ ஐடிஎம்பூர்த்தி. புரியுதா? ஆனால் அவர் பேசும்போது லாஸ்ட்டில் சொன்னார், மறுபடியும் உதயசூரன் தான் நிற்கும். உதயசூரன் நான் அப்படி கேட்கவே மாட்டேன். சத்தியமாக நான் செத்து போனாலும் போயிடுவேன்னு தவிர அப்படி கேட்கவே மாட்டேன். ஏன் சொல்லு? நீ ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற? ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரமாக? ஒரு 20 நிமிஷம் நிற்பியாமா லைனில் அதிகபட்சம். அப்புறம் என்ன பண்ணோம்? கிட்ட போனால் மை வைப்பான் இல்லையா? ஒரு பொட்டி கட்டின ரூம் இருக்கும், போய் அமுக்கணும் பட்டினை. அமுக்குனா கீன்னு ஒரு சவுண்டு வரும், வேலை முடிஞ்சு போச்சு. முன்னாடியாவது பழைய சீட்டு முத்திரையில் எடுத்து குத்தி இதில் குத்தி மடித்து பொட்டி உள்ளே போடணும். அந்த வேலை இப்போ இல்லை. இதுக்கு நீ செய்கிற நேரம் அதிகபட்சமாக 20 நிமிஷம் இல்லை 1/2 ஹவர் வச்சுக்க. நீ 1/2 ஹவர் உடச்சி உதயசூரனுக்கு கீன்னு ஒரு அமுக்கு அமுக்கிட்டா 5 வருஷம் உன் காலை நாயாக சுற்றுறதுக்கு திமுக காரன் இருக்கான்னு அவனை விட்டுட்டு நீ வேற எவனா தேர்ந்தெடுத்தா. இங்கே சாதிக்கு சொன்ன மாதிரி இது திமுக அதிமுக போட்டி இல்லை. அதிமுகன்ற கட்சி நரேந்திர மோடியோட ஜுப்பா பாக்கெட்டில் சொருவிட்டான். இவனுங்க தப்பிச்சு வெளியே வர முடியாது. எப்படி ஒரு குண்டானில் வந்து நண்டு தந்து போட்டால் மற்ற நண்டு உள்ளே இழுத்துக்குமோ அவ்வளோதான். இனி ஜென்மத்துக்கு அவனுங்க ஏந்து வர முடியாது. பாண்டிச்சேரி கதை என்னாச்சு? அதே கதை தான் இங்கே என்ன பார்க்குறான். ஒரு வேளை என் தாயை நீ மாற்றி ஏற்றி கியான்னு கத்தனேன்னு வச்சுக்கா, 1000 ரூபா கட்டு, பசங்க படிக்கிற 1000 ரூபா கட்டு, நீ மசூதிக்கு பேதியாச்சின்னு வச்சுக்கா. நம்ம வீட்டில் பேதியாச்சின்னு வச்சுக்க, என்ன பண்ணுவோம்? மாரியாத்தா கோயிலுக்கு போய் மந்திரிப்ப பக்கத்துட்டுக்காரம்மா சொல்லும், அதுவும் இந்த தான் இருக்கும். நீ மசூதிக்கு போய் பாய் மந்திரிச்சாருன்னா பேதி நின்றோம், பொன்னேரிக்கெல்லாம் போகாத, சொல்லமா இல்லையா? போனால் மந்திரிப்பாரா பாய்?
பேதி நின்றுமா இல்லையா? நம்ம கூழ் ஊற்றினா பாய் 500 டொனேஷன் கொடுப்பாரா? பாய் நெருப்பு மெரிச்சாருன்னா நம்ம கட்டம் வாங்கி கொடுப்போமா? நான் அப்போ பீட்டர் ரத்தனா முன்சாமி லைட்டு போடுறேன்னா நம்ம ஒத்துமையாக தாங்கிறோம். அந்த கதை தான் இப்போ சாதிக்கு சொன்ன அந்த திருப்பரங்குன்றம் வேலை. அந்த வேலைக்கெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அது சுட்டு போட்டாலும் நரேந்திர மோடி இல்லை, அவனை பெற்ற ஆத்தா வந்தாலும் அவங்க ஆயா எழுந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் அவனால காலை வைக்க அண்ணன் தளபதி சத்தியமாக விட மாட்டார். உயிரே போனாலும் விட மாட்டார். நான் எழுதி கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய போராட்டம். இப்போ சொன்னாங்க திருப்பரங்குன்றம் மலை பற்றி சொன்னான். ஏற்றலைன்னா உனக்கு டேஞ்சரு, எங்கள் ஏட்ட வந்து நிற்கணும்னு சொன்னான் இல்லையா கமிஷனரையும் கலெக்டரையும். என் கவர்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரி போய் ஒன்றா கூட கோர்ட்டில் கை கட்டி நிற்பான். தமிழ்நாட்டில் இருக்கிற என் மக்களை நான் சண்டை போட்டு செத்து போக விடமாட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனாவது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆட்சியை தான் நடத்திட்டுருக்கோம். இதில் எவன் ஒன்றா வரட்டும், எவன் ஒன்றா போட்டோம். உங்கள் வீட்டில் அந்த விஜய் கட்சியில் எதனா பசங்க சத்தியமாக இருக்கும், இருக்குதுங்கள்ல, இருக்கணும். நீ சிரிக்காத மழுப்பாத, இருக்கும். அதுங்கிட்ட உங்கள் அண்ணனா ஒருத்தன் இல்லை 67 வயசு கிழவனா ஒருத்தன் வந்து மேடை போட்டு சொல்லிட்டு போனான்னு சொல்லுங்கள். 2 படம் வச்சுருந்தானா? ஒரு படம் வந்துடுச்சா? இப்போ ஜனவரி மாதமாக அந்த படம் ஜனநாயக ஜனவரி படம் வந்தால் அது மார்ச் வரைக்கும் அந்த சூடு இருக்குமா? மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் தேர்தல் அறிவிப்பாங்களா? ஏப்ரல் மாதம் நீ போய் பட்டன் அமுக்கணுமா? மே மாதம் ரிசல்ட் வருமா? ஜெயிச்சா இந்த பக்கம் நிற்பான், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோத்தா மறுபடியும் சினிமா படம் தயாரிக்க ஓடி போயிடுவான். நீ இந்த துண்டை போட்டுக்கின்னு நான் விஷம் வைப்பேன், என் புருஷனை விட விஜய் தான் நல்லதுன்னா எல்லாம் ஒன்று தாலி அறுத்துட்டு ரோட்டில் நிற்பீங்க, கல்யாணம் ஆகாத வீட்டில் கிடப்பீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லி திருத்தி. ஏன்னா அதுவும் நம்ம குழந்தை தானே, ஒன்று என் அண்ணன் பொண்ணாக இருப்பாள். அப்போ என் புருஷனை விட விஜய் அதிகமாக அந்த பொண்ணு யார் தெரியுமா? இங்கே எல்லாம் மொட்டையாக பேசிட்டாங்க. ஒரு கண்ணாடி பொண்ணு ஒரு பொண்ணு சொல்லிச்சு இல்லை என் புருஷனை விட விஜய் அழகாக இருப்பார்னு. அந்த பொண்ணு பெரம்பலூர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 பொம்பளை பசங்க. சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசங்களை ஹாஸ்டலில் தங்கி வச்சு படிக்க வைக்கிற பொண்ணு. இந்த பொம்பளை இப்படி சொல்லி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்த உடனே அந்த 2 பசங்களாம் ஹாஸ்டல் விட்டு ஓடி போய் அம்மா காலை பிடிச்சி அழுது அவள் 1 மாதம் வீட்டில் வராமல் வெளியே இருந்தாள். ஏண்டி படுபாவிங்களா இப்படி சொல்லிவிட்டு காரி மூஞ்சி பழப்பண தரீங்க? வானா, உங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு கட்சி திமுக, வாழ வைக்க ஒரு தலைவன் தளபதி, அவருக்கு பின்னாடி அண்ணன் உதயநிதி. இப்படி தான் இந்த கட்சி இந்த நாடம் இருக்கணுமே தவிர ஒருவேளை திமுக என்ற கட்சி இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாடு இப்படி இருந்திருக்காது. ஆண்களுக்கு இணையாக நீங்கள் இருக்கை போட்டு அமர விட்டு இருக்க மாட்டார்கள். பெண்கள் என்றால் பிள்ளை பக்கிற மிஸ்ஸின், பெண்கள் என்றால் ஆண்களுக்கு அடிமைகள். அப்படித்தானே நாம் இருந்தோம், அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது கணவனை திருப்பி கேள்வி கேட்க வைத்த கட்சி இந்தியாவில் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. அவனுக்கு இணையாக உன்னை சம்பாதிக்க வைத்த கட்சி திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. நாடு வாழ, நாமும் வாழ, நாடு நலம் பெற ஆதரிப்பீர். உதயசூரியன், வெல்வோம், 200 படைப்போம், வரலாறு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.